20 வருஷம் முன்னாடியிலேருந்தே தெரியும். அவர் அப்பவும் ரொம்ப ஸ்மைலிங்காக இருப்பார், இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கார். ரேஷ்மியை நான் இப்போ தான் முதல் வாட்டி பார்க்குறேன், பேசுகிறேன். ஆனால் இவங்க பாடி நான் கேட்டிருக்கேன், நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். அவ்வளோ அழகாக பாடுவாங்க. இவங்க பாடி மயக்கிறது மட்டும் இல்லாமல் பேசியும் மயக்குவாங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போகலாம். ஹாய் ரேஷ்மி. ஹாய். நீங்களும் வினோதும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா? எப்போ ஃப்ரெண்ட்ஸா நீங்கள்? வினோத் நானும் ரொம்ப வருஷம் கிடையாது, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். பட் அதுவே எனக்கு வந்து ஒரு ஜென்மத்துக்கு முன்னாடியே பழகின அளவுக்கு ஒரு பழக்கம், ஒரு பந்தமும் இருக்குது. அவ்வளோ ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எனக்கு பொதுவாக எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கம்மி, ஜாஸ்தி பேச மாட்டேன், பழகினதும் இல்லை. வினோத் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்டுனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். ஆலாப்பனா மூலமாக நீங்கள் ஃப்ரெண்ட் ஆனீங்களா, இல்லை இப்போ ஆலாப்பனால இப்போ சேர்ந்து பாடிட்டு இருக்கீங்களா? மியூசிக் மூலமாக தான். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஆலாப்பனா ஆர்கெஸ்ட்ரால பாடி. ஆலாப்பனா வந்து வினோதோட பேண்ட், அதில் தான் நான் பாட போனேன். அப்படி தான் பழக்கம். ரேஷ்மி, நீங்கள் பாட்டு மாத்திரம் ரொம்ப நல்லா பாடுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டா? எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்ணுவேன்னு வினோதெல்லாம் சொல்லுவார். சாப்பிட்டு பார்த்தவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணுவேன்னு. அது தவிர்த்து எனக்கு வீடு ரொம்ப அழகாக வச்சுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது செய்கிறது, கிராஃப்ட் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மியூசிக் மாத்திரம் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குதா, இல்லை அதை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணுறது ஹாப்பினஸ் அதிகம் வருதா? எல்லாமே நான் ஒன்று செய்யும்போது அதில் கம்ப்ளீட்டாக நான் அதில் இன்வால்வ் ஆகிடுவேன். ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதா இருந்தால் கூட நான் அதில் ஃபுல்லாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணிவிடுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். நான் ஒன்று ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு இல்லையா, அது எனக்கு நான் பண்ணுற வேலை நான் கரெக்டாக பண்ணணும், இல்லை நான் பண்ண மாட்டேன். சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சால் செய்வேன், தெரியலைன்னா நான் செய்ய மாட்டேன். அது ஓகே. நீங்கள் ஏற்கனவே மியூசிக்கில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா உங்கள் அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர்லே ஜார்ஜ்னு எடுத்துட்டு இருக்கீங்களா ட்ரைனிங்? நீங்கள் இன்னும் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், என்னோடய அப்பா வந்து மியூசிக் டைரக்டர் தான். நான் பேசிக்கலி கேரளா, அங்கே வந்து ட்ரிவாண்ட்ரம் ஆல் இண்டியா ரேடியோவில் அப்பா மியூசிக் டைரக்டராக இருந்தார். அப்பா கிட்ட தான் நான் கொஞ்சம் சங்கீதம் கற்றுக்கிட்டேன். மற்றபடி கேள்வி ஞானம் தான், இன்னமும் அப்படி தான் போயிட்டுருக்கு. பெருசாலாம் கற்றுக்கலை, பட் கேட்டு பாடிடுவேன். அப்பா வந்து இதை ஃபிலிம்க்கு பண்ணாரா, கம்போஸ் பண்ணாரா? இல்லை, அவர் நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு. அது ஆல் இண்டியா ரேடியோவில் அவர் வந்து மியூசிக் டைரக்டராக இருந்தார். ப்ளஸ் அவர் வந்துட்டு செம்மாங்குடியோட சிஷ்யன், யேசுதாஸ்க்கு சீனியர் எங்கள் அப்பா. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே கிளாசிக்கல் மியூசிக்கில் வந்துட்டு கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக்கில் இருக்க மாட்டாங்க அப்போது அந்த பீரியடில். ஸோ எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, மலையாளத்தில் சொல்லுவாங்க, ஒழுக்கின் எதிரே நீந்தி கஷ்டப்பட்டு வந்தோம். எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, மியூசிக் கற்றுக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லாமே கிறிஸ்டியன்றனால அவரை ரொம்ப ஒதுக்கி இருந்தாங்க. அப்போ அந்த பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கீதம் கற்றுக்கிட்டார். ஸோ மியூசிக் இண்டஸ்ட்ரியில் பாடுறதுக்கு எப்போ சான்ஸ் கிடச்சிது, எப்படி வந்தீங்க? இங்கே நான் சென்னைக்கு வந்ததே பாடுறதுக்காக தான். என் அப்பாவோட பெரிய கனவு என்ன ஒரு பெரிய சிங்கராக்கி பார்க்கணும், ஃபிலிமில் பாடகியாக பார்க்கணுன்றது அவரோட பெரிய கனவு. அவரால் ஆக முடியாதது என்னை வச்சு ஆகணுன்ற அந்த ஒரு பெரிய கனவில் இங்கே கொண்டு வந்தார். அவரோட ஃப்ரெண்டு எம்கே அர்ஜுனன் மாஸ்டர்னு சொல்லிட்டு மலையாளத்தில் அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் தான் என்னை இங்கே கொண்டு வந்து எல்லார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. அப்படி தான் இங்கே ஆரம்பிச்சு. பட் நான் ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து ஸ்கூலில் இதில் எல்லாம் வந்துட்டு நிறைய காம்படிஷனெல்லாம் நிறைய பாடி நிறைய வின் பண்ணியிருக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லாமே நான் வின்னர் ஆகிருக்கேன். அப்படி தான் இங்கே வந்து 94 வந்தேன் சென்னைக்கு. அப்போதிலிருந்து நான் பாடிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கீரவாணி சார்கிட்ட என் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டு போய் அவரை பாடி கேட்ட இம்மிடியேட்டாக வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அப்போ ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. அப்போவே என்னை பாட வச்சுட்டார். அவருடைய ஒரு கிறிஸ்டியன் ஆல்பத்தில் கன்னடா சாங் ஒரு சோலோ ப்ளஸ் ஒரு டுயட் அவர் கூட எனக்கு அப்போவே பாட வாங்கிடுச்சு. ஆமாம், கீரவாணி. உங்களுக்கு பெரிய ஹிட்டு கொடுத்தது ஆட்டோகிராஃப்ங்கிற படத்துல, சேரன் சார் படம். ஆமாம், ஆட்டோகிராஃப் படம் மூலமாக தான் இன்றைக்கி ஒரு பின்னணி பாடகி அப்படின்னு எனக்கு தெரியும்னா ஆட்டோகிராஃப் படம் தான். பட் அதுக்கு முன்னாடி நான் நிறைய பாடியிருக்கிறேன். நான் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்துட்டு பூவேலின்ற படத்தில் ஒரு சின்ன ஒரு பிக் சாங் பாடியிருக்கேன்.
அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பாண்டுன்னு ஒரு படம் வந்தது, பிரபுதேவா பார்த்திபன் நடிச்சது. அதை சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோட டியூட் வந்து எஸ்பிபி சார் கூட, ஃபர்ஸ்ட் டியூட்டே எஸ்பிபி சார் கூட. தாமரையோட அவங்களோட செகண்ட் சாங் அது. எஸ் ஏ ராஜ்குமார் சார் மியூசிக்கில். அதில் 2 பாட்டு, ஒன்று எஸ்பிபி சார் கூட, இன்னொன்று வந்து ஸ்ரீனிவாஸ் ஏட்டன் கூட பாடியிருந்தது. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா நானும் இருக்கேன் அவர் பாடும்போது. அவர் தனியாக பாடிட்டுருக்காரு, நான் உள்ளே உட்காந்துட்ருக்கேன், பாட்டு கேட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் பாடி முடிச்சதுக்கப்புறம் ராஜ்குமார் சார் கிட்டே கேட்டிருக்காங்க, யார் ஃபீமேல் பர்சன் யார் பாட போகிறாங்கன்னா, ஒரு புது பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சின்ன பொண்ணு. அப்போ அவர் வந்து உள்ளே வந்து என்னை ப்ளெஸ் பண்ணிட்டு போனார், நல்லா பண்ணேன். ஃபஸ்ட்டு சாங் அவர் உள்ளே வந்து அவ்வளோ பெரிய ஆள், அது எல்லாம் வந்து நம்ம மறக்கவே முடியாது லைஃப்பில். ஸோ அப்படி ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நிறைய பாடினேன். ரேஷ்மி, இப்போது ஸ்டூடியோவில் பாடுறச்ச நீங்கள் தனியாக பாடுவீங்க, எஸ்பிபி சார் தனியாக பாடுவார். ஸோ உங்களுக்கு அவர் முன்னாடியோ பின்னாடியோ தான் பாட போகிறீங்க, ஸோ அந்தளவு பயம் இருக்காது. ஆனால் ஸ்டேஜில் நீங்கள் பக்கத்தில் நின்று பாடும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபியர் இருக்குமா, இல்லை நல்லா பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா, எப்படி இருக்கும்? என்னதான் சின்சியராக பண்ணணுன்ற எண்ணம் இருந்தாலும், நான் இப்போலாம் ரீசெண்டாக கூட அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பாடினேன். போனோன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் நடுங்குதோடும். சொன்னார், ஏமா இப்படியே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கும் அதே பயம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. எல்லாருக்குமே இருக்கும் அந்த பயம், இல்லாமல் இருக்காது. எத்தனை ஸ்டேஜ் ஷேர் பண்ணாலுமே அந்த பயம் இருக்கும். ஆனால் அந்த அவுட்புட் மாத்திரம் நல்லா இருக்கும் இல்லையா? மேக்ஸிமம் நல்லா கொடுக்கணும்னு தான் பண்ணுறோம். வெரி ஹாப்பி டு ஹியர் தட். இவ்வளோ பெரிய லெஜெண்டோட எல்லாம் பக்கத்தில் நின்று பாடணுன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நீங்கள் நல்லா பாடிருக்கீங்க. ஆக்சுவலி அதை நான் கேட்டிருக்கேன், அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன் உங்களை. இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு கசல் பாடி அதை வினோத் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஃபியூ லைன்ஸ் பாட முடியும்? கண்டிப்பாக. दीवारों से मिलकर रोना अच्छा लगता है, हम भी पागल हो जाएंगे ऐसा लगता है, दीवारों से मिलकर रोना अच्छा लगता है, हम भी पागल हो जाएंगे ऐसा लगता है. ஆட்டோகிராஃபில் நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப பெரிய ஹிட்டில், அதில் ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்களா? മനസ്സിനുള്ളിൽ ദാഹം വന്നല്ലോ, മയിൽ ചിറകിൽ വാസന വന്നല്ലോ, തമിഴ് പഠിക്കാൻ ആശ വന്നല്ലോ, തമിഴ്നാടിൻ നാണം വന്നല്ലോ, അടകാത്തൻ പോലെ ഏതോ ഒന്ന് നെഞ്ചിനുള്ളിൽ ഒട്ടിച്ചേർന്ന് പ്രേമം പ്രേമം എന്ന് ചൊല്ലിയേ. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல, இந்த லிரிக் நான் தான் எழுதியிருக்கேன். அப்படியா? மலையாளம். ஸோ வினோத் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் பாட்டில் வேறு ஏதாவது நீங்கள் வாய்ஸ்க்கு இன்னும் நல்ல ஒரு குவாலிட்டி வரணுங்கிறதுக்காக ஏதாவது ட்ரைனிங் 2 பேரும் போகிறீங்களா, சேர்ந்து போகிறீங்களா, இல்லை நீங்கள் மாத்திரம் போகிறீங்களா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஷியாமலா மேம் கிட்டே போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தது. ஒரு பீரியடில் நான் ரொம்ப பின்தங்கிட்டேன். பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுனால நான் பாட்டில் ரொம்ப பின்தங்கிட்டேன். பொதுவாக நான் யார்கிட்டே போய் நானும் அப்ரோச் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், அந்த மாதிரி இருந்தது. பட் இது எல்லாமே வந்து இப்போது முன்னாடி நான் என்னோடய பாட்டு ஆட்டோகிராஃபில் இந்த பாட்டு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுமே தவிர ரேஷ்மி யாருன்னு யாருக்குமே தெரியாது. நான் முன்னாடி வந்ததே கிடையாது, என்ன யாருக்குமே தெரியாது. பட் வினோத் என் லைஃப் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் வெளியில் இது பண்ணுறதுக்கு முன்னிலைப்படுத்துறதுக்கு எனக்கு முடிஞ்சது. அது சொல்லி சொல்லி நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா என்னை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு என்னை அட்வைஸ் பண்ணி என்னை மாற்றி
இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அந்த முட்டையில இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கிறேன். சொல்லலாமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களுக்கு பெரிய எனர்ஜின்னு சொல்லலாமா? 100% எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால மட்டும்தான் நான் வந்து லைஃப்ல எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி, என் லைஃப்ல எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி. இது எல்லாமே வந்து வினோத் வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ வினோதோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்னு எடுத்துக்கலாமா? ஆமா. வினோத் இவங்க மியூசிக் ஃபேமிலியில வந்தவங்க, அது எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் மியூசிக் ஃபேமிலியில வந்தவங்க, அது நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது யாருன்னு உங்கள் வீட்டில் வேறு யாரெல்லாம் பாடுவாங்க? ஸோ ஃபேமிலியில் மியூசிஷியன்ஸ் ஆர் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ஹேஸ் டு பி சுஜாதா. ஸோ சுஜாதா வந்து என்னோட மாமா பொண்ணு, அம்மாவோட பிரதர் பொண்ணு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்வேதா இஸ் ஆல்சோ தேர். ஸோ தே ஆர் வேறு லெவல் அவங்க. ஸோ தே ஆர் தேர். பட் என்னோட கிராண்ட்ஃபாதர் அப்புறம் என் பாட்டி ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க வந்து முறையாக கற்றுண்டாங்க. பட் ஷி ஹஸ் பெர்ஃபார்ம் ஆல்சோ ஐ திங்க். அப்புறம் என் அம்மாவோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே பாடுவாங்க. நீங்கள் முறையாக கற்றுண்டது இல்லையா? நான் வந்து அவுட் ஆஃப் கம்பல்ஷன். ஆக்சுவலாக என் சிஸ்டர், மை ஓன் சிஸ்டர் ரொம்ப நல்ல சிங்கர். ஆல் இண்டியா ரேடியோ காம்படிஷனில் பி கிரேட் ஆர்டிஸ்ட். ஷி ஹட் ரன்னர் அப் பொசிஷன் வந்து பி கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஸோ அவங்க மியூசிக் கிளாஸஸ் வந்து ஒரு டீச்சர் வீட்டுக்கு வருவார். அப்போ ஐஐடி கேம்பஸில் இருந்தோம். ஸோ அந்த டைம் ஈவினிங் டைம் விளையாடுற டைம், பீக் டைமில் கிளாஸ் உட்காந்து கிளாஸு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அந்த டைமில் வந்து கிளாசிக்கல் மியூசிக் எவ்வளோ தூரம் ஒரு சிங்கருக்கு நெசசரி அப்படின்றது எனக்கு புரியல. போய் உட்காந்தேன், பெருசாக ஒன்றும் கற்றுக்கல. ஸோ ஃபார்மல் ட்ரைனிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. போய் உட்காந்து எதுவும் தலையில் ஏறல ஆக்சுவலாக. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய் உட்காந்தது. ஸோ கேள்வி ஞானம் தான் ஜாஸ்தி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபிலிம் சாங்ஸ் கற்றுக்கிறது தான் என்னோடய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக்லாம் அவ்வளோ பேசிக்ஸ்லாம் அவ்வளோ கற்றுக்கல. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ தெரியும். ஸோ டெஃபினெட்லி யூனோ சிங்கர்ஸாக இருக்கிறச்ச யூ ஹாவ் டு ஹாவ் தட் பேஸ். ஸோ அந்த இதை வந்து ஐம் ட்ரைங் டு இப்போ போய் கற்றுக்கிறேன். யா, ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹெல்ப் மீ. கற்றுக்க வயசு ஒரு தடை இல்லை வினோத், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இதை விட நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நிறைய கற்றுட்டு நீங்கள் இன்னும் பெரிய சிங்கராக வருவீங்க. அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஆலாப்பனான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு பாட்டு நிறைய பேருக்கு ஒர்க் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்களும் அதில் பாடுறீங்க. அதுக்கு வந்து ரேஷ்மியும் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஆலாப்பனா வந்து 1996 ஃபார்ம் பண்ண ஒரு பேண்ட். ஸோ அது ஃபார்ம் பண்ண மெயின் ரீசன் வந்து எனக்கு என்னோட பிடிச்ச சாங்ஸ் பாடணும். ஸோ வேறு பேண்டில் போய் பாடினா எல்லா கைண்ட் ஆஃப் சாங்ஸ் பாடணும். ஸோ அப்படி ஒரு க்ரியேட் பண்ணது தான் ஆலாப்பனா. அண்ட் ஓவர் த பீரியட் என்ன ஆச்சுன்னா ஐ பிகேம் ஒரு பேண்ட் ஓனர். அந்த ரோல் தான் நான் ஒரு ஆர்கனைசர் ரோல் அது உள்ளே போயிட்டேன். சிங்கிங் வந்து ஆல்சோ எ சிங்கர்ன்ற மாதிரி ஒர்க் வைஸ் அதுவும் நான் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பேஷன் அப்படியே போயிட்டு இருந்தது. 5 years பேக் ரேஷ்மி ஸ்டார்டட் ஆலாப்பனாவில் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 5 years பேக் தான் ஃபஸ்ட்டு வந்து பாடினாங்க. அது பாடி அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்புறம் தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கரெக்ஷன்ஸ் நான் பாடுறதை கேட்டு நிறையா டிப்ஸ் தருவாங்க எப்படி பாடணும், இந்த சாங்கோட ஃப்ரேசஸ் அப்படி இல்லை. ஸோ நான் கற்றுந்தது வந்து நிறைய தப்பாக ஐ ஹேட் லேர்ன். அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணி அகெயின் ஒரு கரெக்டான அப்ரோச் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஒரு சிங்கர், நானும் ஒரு சிங்கர், நானும் பாடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நிறையா சாங்ஸ் பாட ஆரம்பித்தேன். அண்ட் ஆஸ் அ சிங்கர் இட்ஸ் அ ஹியூஜ் ஒரு டிஃப்ரென்ஸ். முன்னாடி வந்து சும்மா ஆல்சோ ஆமாம், அதுலேருந்து இன்றைக்கி வந்து ஐ டோன்ட் நோ, மேபி யூ பீப்புள் ஷுட் ஜட்ஜ். பட் ஃபார் மீ என்னோட காதுக்கு வந்து தேர்ஸ் அ ஹியூஜ் ஜம்ப். அதுக்கு வந்து ரேஷ்மி தான். வினோத், பாட பாட ராகம் மூட மூட ரோகம் வாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது டெஃபினட்டாக அது ரிசல்ட் தெரிய தான் செய்யும். நானும் உங்கள் ரீசன்ட் பாட்டெல்லாம் கேட்டேன். ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது.
ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மியூசிக் மாத்திரம்தான் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் கொடுக்குதா, இல்லைன்னா வேறு ஏதாவதும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குதா? ஸோ மியூசிக் டெஃபினெட்லி அது பாசிட்டிவ் எனர்ஜி. கண்டிப்பாக மியூசிக் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அதில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ சேட் சாங் ஆல்சோ ஆஸ் அ சிங்கர் அது இமோஷன் சேடாக இருக்கலாம், ஆனால் வந்து அது பாடச்ச அந்த இது வந்து ஒரு நெகட்டிவ் இமோஷன் வராது, நம்ம நெகட்டிவிட்டி வராது, பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ மியூசிக் ஆஸ் அ சிங்கர் டெஃபினெட்லி மியூசிக் இஸ் தேர். அது இல்லாமல் எனக்கு இன்னொரு பெரிய சம்திங் எனக்கு ரொம்ப பேஷனேட் இஸ் டு ஹெல்ப் பீப்புள் இன் ஒரு நீட் இருக்கிறச்சு, தேவை இருக்கிறச்ச நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வாட் எவர் வே, அது வந்து மேபி அங்கே பீயிங் வித் தெம் ஆர் ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணலாம், இல்லை இன் கைண்ட் ஏதோ ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த சுச்சுவேஷன்லேருந்து வி கேன் பிரிங் தெம் அவுட். அது தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். அண்ட் என்னோட ஆலாப்பனாலேயே நிறைய சிங்கர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து பிளேபேக் சிங்கர்ஸ் கூட பாட வச்சு இன்றைக்கி நிறைய பேர் வந்து தேர் டேக்கன் இட் அப் சீரியஸ்லி. பேஷனேட் சிங்கர்ஸாக இருந்தாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பெரிய ஸ்டேஜ் கொடுத்து பிளேபேக் சிங்கர்ஸ் லெஜெண்ட்ஸ் கூட எல்லாம் பாட வச்சு இன்றைக்கி அவங்க வந்து அதை ப்ரோக்ரஸ் ஆகிருக்காங்க அவங்க லைஃப்பில். ஸோ அது ரொம்ப தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்வியஸ்லி. இப்போ ரேஷ்மியோட ஃப்ரெண்ட்ஷிப்பே இட் ஹஸ் சேஞ்ச் ஸோ மெனி திங்ஸ் இன் மை லைஃப். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். சிலருக்கு தான் அமையும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிறைய அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் மியூசிக் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. ஆமாம், மியூசிக் மூலமா ஒரே இன்ட்ரெஸ்ட், அது இட் மேக்ஸ் இட் ஈவன் மோர் ஸ்பெஷல். பிகாஸ் மியூசிக் பற்றி பேசலாம், மியூசிக் பற்றி பேச ஆரம்பிச்சா தேர் இஸ் நோ எண்ட் டு இட், அது பேசிகிட்டே இருக்கலாம். அண்ட் ட்ராவலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வினோத், நீங்கள் ஆன்லைனில் இந்த ரியாலிட்டி ஷோ மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணீங்க, ரேஷ்மியும் அதில் உங்களுக்கு துணையாக இருந்தாங்க. அது வந்து உங்களோட ஃப்யூச்சர் க்ரோத் அப்படி, அதாவது முதல்ல பாட்டு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்யூச்சர் க்ரோத்தை அதை நம்ம பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுகிறோம், ஹாப்பினஸ் பற்றி பேசுகிறோம், பட் ஃப்ரெண்ட்ஷிப் மியூசிக் எல்லாம் சேர்த்து டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் கேன் ஆல்சோ லீட் டு டெவலப்மெண்ட். ஸோ அது வந்து எங்கள் கேஸில் வந்து இட் ரியலி ஹேப்பன். நானும் ரேஷ்மியும் உமாசங்கர், பத்மபூஷன் விக்கு விநாயகராம் சாரோட பையன். ஸோ நாங்கள் 3 பேரும் வி ஆர் பார்ட் ஆஃப் ஜி ஜூரி ஆல்சோ. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வி ஸ்டார்டட் அ ஆன்லைன் காம்படிஷன். ஸோ இந்த ரியாலிட்டி ஃபார்மேட்டை ஆன்லைனில் எடுத்துகிட்டு போனோம். ஸோ குளோபல் ரீச். இப்போ நிறையா ரியாலிட்டி ஷோவில் என்ன ப்ராப்ளம்னா, நல்ல சிங்கர்ஸ் இருக்காங்க, அவங்களால வர முடியல, ஏன்னா இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது வந்து வீட்லேயே உட்காந்து அவங்களால பண்ண முடிஞ்சது. ஸோ இட் டுக் ஆஃப் வெரி வெல். ஸ்ருதி அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து திருப்பி இப்போது ஜியில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ். இன்றைக்கி தான் ஆடிஷன் முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் பியாண்ட் என்ஜாய்மெண்ட் மட்டும் பார்க்காம யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஆமாம், ஒரு சிம்பியாட்டிக் இது ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டெஃபினட்டாக இட் கேன் ஒர்க். இன் ஆர் கேஸ் இட் ஒர்க். ஸோ தட் ஆல்சோ ஷுட் பி தேர் இன் ஆல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஸோ உங்களை ஒரு 20 வருஷம் முன்னாடியிலேருந்து எனக்கு பழக்கம் வினோத். அப்போ பார்த்த அதே சிரித்த முகம் இப்போவும் அப்படியே இருக்குது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சியும் இருக்குது, அப்போவும் இருந்தது, இப்போவும் இருக்குது. அண்ட் ரேஷ்மியோடு சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாசிட்டிவிட்டியே நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஒரே கலையில் இருந்து ஒரு ஃப்ரெண்டாகி அது எவ்வளோ சந்தோஷத்தை உங்கள் 2 பேருக்கும் கொடுக்குறதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இலையுதிர்காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவே, வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே, இலையுதிர்காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவே, வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே, பூவிலே மெத்தைகள் தைப்பே, கண்ணுக்குள் மங்கையை வைப்பே, பூவிலே மெத்தைகள் தைப்பே, கண்ணுக்குள்
மங்கையை வைப்பேன் நீ கட்டும் சேலைக்கு நூலாவேனா ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல். நான் இன்னும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க பாடி கேட்டீங்க, பேசி கேட்டீங்க, இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, பாடுறாங்க. அவங்க இன்னமும் நல்லா முன்னுக்கு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரோஜாவை தாலாட்டும் தென்றல், நிச்சயமாக இந்த பாட்டு உங்களையும் தாலாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அழகான பாட்டை நம்ம இவங்க மூலமாக கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ, பாய்.